சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக, சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் தோத்திரங்களை செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற எண்ணை கொண்டு அரசு அங்கீகாரத்துடன் செய்யப்படுகிறது என்பதை அறிந்து சபையாராகிய நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உதாரத்துவமான தோத்திர காணிக்கைகளை, நன்றி காணிக்கைகளை, பொருத்தனை காணிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க கொடுக்கிற, நீங்க தாங்குற, நீங்கள் ஜெபிக்கின்ற இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இதுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் உண்டா அப்படின்னா நிச்சயமா சொல்றேன். போ அல்லது அனுப்பு என்கிறதன்படி இந்த நற்செய்தி பணிக்கு நீங்கள் அறிமுகம் செய்து வைக்கும் போது, அந்த அனுப்புகிற பணியை செய்யும் போது, அன்றைக்கு 4 குஷ்டரோகிகளை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தது போல நீங்கள் ஒருவரை கொண்டு கூட உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பகுதிக்கு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தரால் செய்ய முடியும். ஆகையினால் இந்த ஊழியங்களை குறித்து அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மேலதிக விவரங்கள் வேண்டுமே என்று சொல்வீர்கள் என்றால் கீழே போடக்கூடிய 9360383940 என்ற இலக்கத்தை நீங்கள் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளுக்கும் இந்த ஊழியங்களை குறித்து தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது தவிர இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனலில் போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கொடுத்துருக்கிறோம். அதன் வாயிலாகவும் நீங்கள் இந்த ஊழியத்தை குறித்து தெரிந்து கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்முடைய ஆலயம் மதுரை பகுதியில் கோப்புதுப்பட்டி என்கிற கிராமத்தில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய பின்புறத்திலே அழகாய் அமைந்திருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் ஜெபியுங்கள். நீங்களும் கூட எங்கள் ஆராதனையில் ஒரு நாள் கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் திருச்சபையாராக அழைக்கின்றோம். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்ல போகிறோம். இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்துவோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தனுக்கு சன்னதி முன்னிலே, அன்னை தந்தை உந்தனுக்கு சன்னதி முன்னிலே சொன்ன வாக்கு தத்தத்தை அல்லாதிருப்போது என்னை ஜீவ பலியாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இப்பொழுதும் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் ஐயா. அந்தகாரத்தில் நின்று பாவத்தின் அடிமைத்தனத்தில் நின்று சொந்த இரத்த கிரயத்தால் என்னை மீட்டு, சொந்த இரத்த கிரயத்தால் என்னை மீட்டு சொன்ன வாக்கு தத்தத்தை அல்லாதிருப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்கலாம். சில புத்தகங்களுக்கு மட்டும்தான் வேதத்துல அழகான ஒரு கோடு கொடுக்கப்பட்டிருக்கும், சரித்திரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆண்களிலே பேரிட்டு சொல்லும் அளவில் இருக்கின்ற ஒரு மிக மிக தேவனுடைய சமூகத்தில் சாட்சி பெற்ற ஒரு உன்னதமான ஒரு தனித்துவம் மிக்க அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் என்றால் யோபு என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யோபு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே துக்கம் மாறவில்லை. ரட்சிப்பு என்கிற ஒரு அனுபவம் மிக மிக குறைவாக இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மேட்டிமையான, கிறுக்கான, கோணலான எண்ணங்கள் மனிதனுக்குள் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. உண்மைன்னு சொன்னா ஆமென் சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆனால் நீங்கள் தாழ்மைப்பட்டு இருக்கும் போது உங்களை எப்படி செய்றார் ஆண்டவர்? உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மோசஸ் மாரியப்பனை நிறைய முறை நிறைய பேர் வசனிப்பான வார்த்தைகள் பேசி இருக்கிறாங்க, அடிச்சு கிழிச்சிருக்கிறாங்க. நீங்க பார்த்துருக்கீங்க. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? எல்லாரும் சொல்லுங்க, உண்மையா பொய்யா? நான் யாரு கூடயும் இதுவரைக்கும் சண்டை போட்டதும் இல்லை, இனிமேல் போட போறதும் இல்லை. என்ன ஆகிட்டு இருக்கு தெரியுமா? அதனால என் நிலைமை உயர்ந்துகிட்டே போகுது. என் துக்கத்தை மாற்றி ரட்சிப்பின் சந்தோஷத்தை என் தேவன் அனுபவிக்கும்படி கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் யோசிச்சுட்டு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. நான் தாழ்ந்து போகிறேன், நான் விட்டு கொடுத்து போறேன், என்னை ஏளனமா பாக்குறாங்க, என்ன கஷ்டப்படுத்துறாங்க, என்ன கண்ணீர் வர வச்சு பாக்குறாங்க, என்ன ஒரு உதாரண புருஷனா பாக்குறாங்க, உதாரண புருஷியா பாக்குறாங்க. என் வாழ்க்கை மாறுமான்னு கேட்குறீங்க. நான் சொல்றேன் பிரதர், நான் சொல்றேன் சிஸ்டர், இந்த வேதத்தில் பவுலை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தையும் தாழ்மை உள்ளவர்களுக்கு யாக்கோபு நிருபத்தில் நம்ம எப்படி வாசிக்கிறோம்? அவன் கிருபை என்று எழுதினான், அது கிடைத்தது. இன்றைக்கு யோபு சொல்லுகிறான், தாழ்மையின் நிலையிலே, பிக்கப்பட்ட நிலையிலே, உடைக்கப்பட்ட நிலையிலே திரும்ப உயர்வோம் என்கிற நம்பிக்கையில் எழுதினான். உயர்த்தப்பட்டதையும் நாம் பார்த்திருக்கிறோம் என்றால் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஏன் தாழ்விலும் கர்த்தர் என்ன பாப்பாரு, ஏற்ற சமயம் வரும், என்னை உயர்த்துவார், என் துக்கத்தை மாற்றி இன்னும் நான் ரட்சிப்பின் பாதைக்குள்ளே போய் இந்த உலக பிரகாரமான எல்லா வேதனைகள், எல்லா விக்னங்களையும் விட்டு பரலோகத்தில் எனக்கு ஒரு பங்கை ஏற்படுத்துவதற்கு இதை கொடுத்திருக்கிறார் என்று மட்டும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பிரதருக்கு என்ன என் நிலைமை தெரியும், பிரதர் நல்லா தான் பேசுவார் எப்பவுமே, அதுலேயும் மைக்கு கிடைச்சிட்டா சொல்லவா வேணும்? ஹலோ, நான் சொல்றேங்க, மைக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, இந்த சத்தியம் எனக்கு போதித்ததே இந்த ஊழியத்தில் 27வது வருஷத்தை அடி எடுத்து வச்சதுக்கு ஒரே ஒரு காரணம்னா தாழ்மை மட்டும்தான். சாதாரணமா நினைக்காதீங்க. நம்ம குட்ட குனிஞ்சா குனிய நம்ம என்ன அடிக்கிறான் பிரதர் நம்ம நினைப்போம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா சொல்லுங்க, இன்னைக்கு இல்லை இல்லை இல்லை, நான் தாழ்மைப்படும் போதுதான் எனக்கு உயர்வு வரும். என் துக்கம் எனக்குள்ள இருக்கும் போதுதான் எனக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை முழுசா அனுபவிக்க முடியும்னு சொல்லி பாருங்களேன். வேதத்துல எத்தனையோ பேர் சாட்சியாக இன்றைக்கும் பிரசங்கிக்கப்படுகிறார்கள் என்றால், இந்த யோபுவின் புத்தக வார்த்தை உண்மை என்றால், நீங்களும் உங்க வாழ்க்கையில உயர்வு மிக 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 உயர்வான இடத்துக்கு போக போறது அதிகமான நிச்சயம். நம்ம ஊர்ல சில பேர் அமைதியா இருக்கிறவங்களை பார்த்தாலே ரொம்ப கிண்டலா கேலியா பேசுவான். என்ன பேசினாலும் சாதுவா இருக்கானே, எல்லா பேசினாலும் அமைதியா இருக்கானே. ஆனா நான் பார்ப்பேன், நிறைய பேர் பார்த்திருக்கேன், சில வருடங்கள் கழித்து, சில மாதங்கள் கழித்து, சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு ஆனரபிள் போஸ்டிங்க்கு போயிருப்பாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த யோபு இந்த வார்த்தை எந்த நிலைமையில சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு 1ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா நம்ம பார்க்க முடியும் சில காரியத்தை. 14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும், வேறும் பின்னொருவன் வந்து, பின்னும் ஒருவன் வந்து, பின்னும் ஒருவன் வந்து, பின்னும் ஒருவன் வந்து, பின்னும் ஒருவன் வந்து என்று பல காரியங்கள், இழந்த எல்லா காரியங்கள்,
அதற்கு பின்னாடி எப்படி தாழ்மைப்படுறாரு பாருங்களேன். அதை அனுபவிச்சவன், அதனாலதான் அவர் பின்னாடி எழுதுறாரு. 20வது வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிக்குமா? முதல் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. ஆமென். என்ன செஞ்சாருமா? தரையிலே விழுந்து பணிந்து. நீங்க எல்லாம் யோபுவை போல கொஞ்சம் கூட பாடம் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா ஒரு வார்த்தை சொல்லுவான், என்னங்க செய்யறதுனே தெரியலங்க, இந்த மனுஷங்கிட்ட கொஞ்சம் வளைஞ்சு போக போக ஏறி மிதிக்கிறாரு. நான் சொல்றேன் சிஸ்டர், இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அந்த பாரம், மனசளவுல மாம்சீக அளவில். ஆனா யோபுவோட எல்லாம் இழந்த போதும் பணிவு கொண்டான், எல்லாம் இழந்த போதும் அவன் உயர்வு வரும் என்று காத்திருந்தான். அவருக்கு உயர்வு வந்தது என்றால் நிச்சயமா எனக்கும் வரும்னு சொல்லி பாருங்களேன், உங்க வாழ்க்கையில வரும். எல்லாமே இழந்தாச்சு. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? மண்ணை மாறி தூத்திட்டு, என்னையா பெரிய கடவுள், என்னையா பெரிய ஆண்டவர், என்கிட்ட இருந்ததெல்லாம் பறிச்சுட்டாரு, கொடுக்கறதுக்கு தானே தெய்வம், எடுக்கிறதுக்கா தெய்வம் அப்படின்னு சொல்லிடுவோம். உண்மையா இல்லையா? ஆனா அவன் எல்லாத்தையும் இழந்த பண்பு. திரும்பி வாசிமா. முழங்கால் படிட்டு பணிந்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன். உண்மையை உணர்றான் பாருங்களேன். தாழ்மையின் உச்சத்துக்கு போய் ஒரு உண்மையை உணர்றான். இந்த உலகத்துல நிர்வாணியாய் நான் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருந்தார். இந்த தாழ்மையை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருந்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? 42:7 வாசிங்க பாப்போம். 42:7 வாசிங்க. யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஏன்னா இடையில போட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம சொன்னா இன்னைக்கு ஸ்லாட்டே முடியும். இன்னைக்கு நீங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போக மாட்டீங்க. ஏன்னா அவருடைய தோள்கள், எலும்புகள் எல்லாமே என்ன செஞ்சுச்சு? பிக்கப்பட்டுச்சு. ஏன்? அடுத்த அதிகாரம் 4வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா, சாத்தான் அவனை கொடிய பருக்களால் வாதித்தான் என்று போட்டிருக்கு. ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தான் போட்டிருக்கு. அடுத்து 9வது வசனத்துல 2வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. இன்னுமா நீ தேவனை தூசிக்காம இருக்க, உத்தமத்துல நிக்கிற? அப்பவும் சொல்றான் வார்த்தை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவரிடத்துல நன்மை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? எவ்வளவு அழகான ஒரு தாழ்மையின் வார்த்தை. நம்ம எப்படியாவது என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? நன்மை வந்தா சரிதாங்க, தீமை வந்தாலும் தாழ்மைப்பட முடியுமா? நன்மை வந்தா தாழ்மைப்படுவான், தீமை வந்தா தாழ்மைப்பட மாட்டோமா? என் கௌரவம் என்ன ஆகுறது? என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? நான் எந்த இடத்துலையுமே என் பிரஸ்டீஜை பார்க்கறதே இல்லை. இந்த மேடையில் நிற்கும் போது தான் சவாரி சட்டை, ஒயிட் சட்டை. மற்ற நேரம்லாம் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு இடத்துல கூட, ஒரு நாள் கூட, ஒரு சூழ்நிலையில கூட என் பர்சனாலிட்டியை கர்த்தர் வெட்கப்படுத்தவே இல்லைங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எண்ணத்துல இல்ல, நம்ம ஆடையில இல்ல, நம்ம சுபாவத்தில் இருக்கிறது. அது கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்க அந்த தாழ்மை நம்ம விட்டுலாம் கொடுக்க முடியாதுங்க. அவருக்கு என்ன பேச தெரியாம பேசுறாரு, ஆனா நம்ம பேசுறத கவனிக்கிறாரு, நம்ம தாழ்மைப்படுறத கவனிக்கிறாரு. அதை உங்களுக்கு லேசா வசனத்தின் மூலமா காமிச்சா நல்லா இருக்குமே. 42:7 வாசிமா. 42:7 வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. ஏனென்றால் என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள் பொறுமையாய் பேசலை. ஒருவேளை நல்ல காரியங்கள்ல பொறுமையா இருந்துருவான், கெட்ட காரியம் நடந்துருச்சுன்னா நம்மளால பொறுமையா இருக்க முடியாது. ஆனா நான் சொல்றேன், புருஷன் அடிக்கிற நேரத்துல தான் ரொம்ப பொறுமையா இருக்கணும். மனைவி ரொம்ப ஆங்காரமா திட்டுறாங்களா, அந்த நேரத்துல தான் நீங்க இன்னும் தாழ்மைப்படணும். நானும் அப்படித்தான் பிரதர் நினைக்கிறேன். டெய்லி வீட்டுக்குள்ள வந்தவனே பஞ்சாயத்தை கூட்டுறா, அப்படித்தானங்க? நானும் விட்டு கொடுக்கணும் தான் பாக்குறேன், நானும் தாழ்மைப்படணும் தான் பிரதர் பாக்குறேன். என்ன இருந்தாலும் கோபம் வர்ற மாதிரியே பேசுறாரு. ஆனா நான் சொல்றேங்க, கோபம் வர்ற மாதிரி தான் அன்னைக்கு மனைவி பேசினா, கோபம் வர்ற மாதிரி தான் நண்பர்கள் பேசினாங்க. ஆனா யோபு எந்த இடத்திலும் அவருடைய பேச்சினால கூட தாழ்மையான அனுபவங்களை விட்டு வெளியே வரல. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆகையினாலதான் தேவனே சொல்கிறார், ஏப்பா நீங்க என்னுடைய தாசனாகிய யோபுவை போல நீங்க பொறுமையா பேசல. என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? நான் பேசுற விஷயத்த பொறுமையா பேசணும், தாழ்மையோட பேசணும், பணிவோட பேசணும். வீட்டுக்காரர் கட்டிட்டு வரும்போது என்னங்க சொல்றோம்? முதல் உடன்படிக்கை என்னங்கய்யா? வாழ்விலும்
தாழ்விலும் சொல்றோம். 3 தடவை கூப்பிட்டாருன்னா என்ன சும்மா ஏமா 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 வருவோம்ல, என்ன ஏங்க 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 பேசாம இருக்க மாட்டியா? 2 பக்கம் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், என்னம்மா இந்த வர்றேம்மா, என்னப்பா இந்த வர்றேன்ப்பா சொல்லி பாருங்களேன். அன்பின் மிகுதியினால் உங்க குடும்பத்துல துக்கங்கிற ஒரு காரியமே இல்லாம தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை, உயர்வான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க குடும்பத்துல இருக்கும். ஆனா நம்ம கிட்ட என்ன சொல்ல தெரியுமா? என்னைக்கு இந்த மனுஷன் உழைச்சு சம்பாரிச்சு நம்மளை காப்பாத்தி கடங்கப்ப கட்டி, நானா பழைக்க தெரியாதாளா? நானா உன்னை கட்டிட்டு வரும்போது எல்லாம் யோசிக்காமையா கட்டிட்டு வந்தேன், என்னாடி பேசிக்கிட்டு இருக்கவ வந்துருச்சா? ஆண்டவர் பார்க்கிறார் என்பான சகோதரனே, ஆண்டவர் பார்க்கிறார் என்பான சகோதரியே. இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை கண்ணுங்களுங்க, நல்ல குடும்பமா வாழ்றீங்க, நல்ல ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க. ஆனா அநேக இடத்துல துக்கங்கள் போகல, உயர்வு வரல, ரட்சிப்பின் அனுபவம் இல்ல. காரணம் என்ன தெரியுமா? தாழ்மை இல்ல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீ தாழ்மை இருந்ததுனால தான் திரும்பவும் யோபுவை உயர்த்தினீங்க, திரும்பவும் அவன் துக்கத்திலிருந்து ரட்சித்தீங்க, திரும்பவும் ஏராளமானவைகளை இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தீங்க. சொல்லி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில தாழ்மைப்படுவேன்னு ஒரு தீர்மானிக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தாச்சு. என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுங்க, சில நேரங்களில் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அமைதியா இருங்க. எனக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஒரு சம்பவம் ரொம்ப பிடிக்கும். 15வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே பேசுறாரு, மனுஷன் பேசினா பரவாயில்ல, ஆண்டவர் பேசுறாரு. என்னையா சொல்றீரு, ஆண்டவர் பேசுறாரு அப்படிங்கிறீங்களா? சில நேரம் ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாரு. இவனுக்கு கோண புத்தி வருதா, ஈன புத்தி வருதா, இல்ல தெளிந்த புத்தியா இருக்கிறானான்னு. கோண புத்தின்னு சொல்லும் போது தான் நம்ம மோசஸ் ராஜ் சார் என்ன பாடின பாட்டுங்க ஞாபகத்துக்கு வருது. அவர் தான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார். ஈன புத்தி படைச்சவனே யூதாஸ் காரியத்து இந்த கோண புத்தி. வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். 15வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிமா. அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றால். அப்படின்னா என்ன? ஏமா நான் யாருக்காக இந்த உலகத்துக்கு வந்தனோ அவனுக்கு தான் ரட்சிப்பு, அவனுக்கு தான் சந்தோஷம், அவனுக்கு தான் சமாதானம். ஷவுட்ல அடிச்சிருவோம், எந்திரிச்சிரு. அப்படிதானுங்க? இல்ல நம்ம பாஷையில தானே. நம்ம பேல எப்படி தெரியுமா? தொட்டாலே அடிச்சுட்டோம்ன்றான், கிட்டத்துல போய் நின்னுட்டாலே குத்திட்டேன்றான். இல்லைன்னா அவனா 2 பிளேட் எடுத்து கீறிட்டு சரி போட்டோம். வாசிங்க. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். முடியுமாங்க நம்மளால? என்னையா இந்த மனுஷன் இத்தனை தடவை கேட்கிறேன், இத்தனை தடவை கேட்டுட்டேன், இவருக்கு என்ன நாங்க காலையா உழுகணும்? சில நேரத்தில் உண்மையா சொல்றேன், என்ன நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் முக்காவாசி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றதை விட தரையில என் உதடுகள் என் நெத்தி ஒட்டி இருக்க படுத்து தான் ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபத்துல அநேக ஜெயத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறது உண்டு. பணிவுங்கிறது உங்க மனசுலையும் உங்க சரீரத்திலையும் ஒடுக்கிறது தவறு இல்லை. ஆனா சில காரியங்கள் நீ இதை செஞ்சாதான் செய்வான்னு சொல்லலாம். பாத்தீங்களா, அவன் காலில் என்ன செய்ய தெரியாதுல்ல, தேவையில்லை, பணியக்கூடாது. ஆனா சில காரியங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நாம பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னா பணிஞ்சுதான் ஆகணும். நம்மளால அப்படி கிடையாது. எத்தனை மாசமா இங்க சர்ச்சுக்கு வாரதே, எத்தனை தடவை இவர்கிட்ட செவ குறிப்பு கொடுக்கறது, எத்தனை தடவை இவர்கிட்ட கேட்கறது, அடுத்த மாசம் பாப்பா, அடுத்த மாசம் அட்டை போடுறேன், அடுத்த மாசம் கூட்டு வர்றேன். ஹலோ, நான் சொல்றேன் உங்களுக்கு எந்த சமயத்தில் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்கிறது தேவன் முன்குறித்து வைத்திருப்பார். அவளுக்கு அவர் உடனே செஞ்சிருந்தார்னு வச்சுங்க, அந்த மகத்துவம் என்ன செய்யாது, தெரியாது. அந்த மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இன்னும் அவளுக்குள்ள இருக்கிற இன்ஃபியாரிட்டி போகணும். என்ன சொல்லுது வாசிங்கம்மா? அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஐயா, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னும் என்றாள். நம்ம இருந்தா சொல்லுவோமா, இவர்கிட்ட போய் கேட்க போன கொடுமைக்கு என்ன நாயின்னு பேசுறாரியா? சொல்லுவீங்களே,
இவர்கிட்ட போய் கேட்க போன கொடுமைக்கு என்ன நாயின்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, நாய் தாயா நானு, நாய் தாயா நானு. ஆனா பிள்ளைகளுக்கு போடுறத, எஜமான் சிந்துகிறத, மேஜையில விழுகிற துணிக்கிய நாய்க்குட்டிகள் திங்குமே. ஆண்டவர் வேற எந்த பதிலையும் பார்க்கல, எந்த பதிலும் பார்க்கல. அழகாய் போ, நீ கேட்டுக்கொண்டதன்படியே உன் விசுவாசத்தின்படியே ஆகும் என்று சொன்னா. இதை நிறைய பேர் விசுவாசத்துக்கு தான் எடுத்துக்குவாங்க. ஆனா நான் சொல்வேன், அவளுடைய தாழ்மை தான் அவள் துக்கத்துக்கும் அவள் ரட்சிப்புக்கும் பெரிய பெரிய வயா மீடியாவாக அமைந்தது. இன்னைக்கு நிறைய பேர் தாழ்மை இல்ல, ரட்சிப்பின் அனுபவத்தை முழுமையா அனுபவிக்க முடியல, துக்க முகம் மாறவே மாட்டேங்குது. நான் போய் கேட்கவா, நான் இப்படியே இஞ்சி தின்ன குரங்காட்ட இருந்தாலும் இருப்பேன், நான் அவர்கிட்ட மட்டும் போய் கேட்க மாட்டேயோ. கேட்கட்டா இரு, எனக்கு என்ன, நான் நம்ம சபையில் ஒரு அறிவிப்பு, ஒரு காரியத்தை சொல்வேன், நீங்க வந்தா எனக்கு செலவு, வரலைன்னா வரவும். ஏன்னா தலையை காட்டி நான் வருமானம் வாங்குற ஆள் இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்மஸ் போட்டோ எடுப்பேன், அது ரெக்கார்டுக்காக. மற்ற நேரத்தில் எப்பவுமே எடுக்க மாட்டேன். ஏன்னா என் வேலையை நான் சரியா செய்வேன், கர்த்தர் எனக்கு உண்டான கூலியை கொடுப்பார். நான் சொல்லுவேன், வரணும்னா நீங்க மோசஸ்க்காக வராதீங்க, சர்ச்சுக்காக வாங்க, இது ஒரு மீட்டிங் காலா நினைச்சு வராதீங்க சொல்லுவேன். சில பேர் வர்றீங்க, வர்றவங்க ஒரு குறையும் இல்லாம கர்த்தர் நடத்தவும் செய்திருக்கிறது நீங்களே பாக்குறீங்க. சொல்ற மைதானாண்டவரே, நான் நாய்தாயா, நான் நாய்தாயா. ஆனா மேஜையில சிந்துறது, அந்த வேலைக்காரன், அந்த எஜமான் போடுறத திங்பாங்களையா. எவ்வளவு அழகான தாழ்மை. இன்றைக்கு இதை கேட்கிறேன் அன்பான தேவச்சனமே, தாழ்மைக்கு நீங்க என்னைக்கு உங்களை பழக்கி கொள்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு ஸ்தலம் இந்த உலகத்திலும் உண்டு, தேவனுடைய பரலோகத்திலும் உண்டு. உண்மைங்க, உண்மை. தாழ்மைக்கு பழகாதவனை பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வர்றான் பாரு முரட்டு பைய, இந்நேரம் எந்தையாவது ஒன்று பேசிட்டாயா இருப்பான், அவர் நல்ல மனுஷங்க, எப்போ நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாருங்க அப்படி சொன்னா, வாங்க 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 பிரதர், உள்ள உட்காருங்கய்யா, வாங்கய்யா வாங்கய்யா. எத்தனை பேர் உங்களை உள்ள உட்காருங்கய்யான்னு சொல்றாங்க? ஓ இருங்க நான் வெளியே வரேன், பேசிக்கிட்டு இருப்பான். அப்படித்தானே? இருங்க நான் வெளியே வரேன், பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா ஒரு தாழ்மை, ஒரு கனிவு, ஒரு பணிவான உபசரி பேச்சு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு தனி மரியாதை கிடைக்கும். எனக்கு அன்பான தேவச்சனமே, எத்தனையோ காரியங்கள் இந்த யோபுல இருந்தாலும் எனக்கு உண்மையா நான் பிடிச்சிச்சு. அவன் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த முடியுமோ, எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ, எந்த விஷயத்துல எல்லாம் தன்னை காத்து கொள்ள முடியுமோ, தாழ்மையை விட்டு கொடுக்காதபடிக்கு ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சாரு, ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சார். அதனாலதான் அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, நீங்க அதே 42 அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் பூரண வயசுள்ளவனா என்ன செஞ்சிருக்கிறான்? மரித்திருக்கிறான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நமக்குள்ள தாழ்மை இல்லாதனாலதான் அற்ப வயசுல செத்துக்கிட்டு இருக்கோம், அடிச்சு குமிச்சு. விளங்குது அவங்களுக்கு? ஒரு வார்த்தை ஒருத்தன் வீட்டுல சொந்த பிள்ளைங்களை சொல்லிட்டா பிள்ளை என்ன செய்ய மாட்டேங்குது? பொறுக்க மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? சொந்த கணவன் தான் சொல்லிட்டா மனைவி என்ன செய்ய மாட்டாங்க? டக்குன்னு போவாங்க, வீட்டை போட்டுவாங்க, கயிறு எடுத்து போட்டுருவாங்க, இல்ல பால்கனிலிருந்து தவிடுவாங்க. ஆண்கள் நிறைய பேர் தவ விட்டு பார்த்து தான் பழக்கம், பெண்கள் தான் தவறுது பாவம். அல்லேலூயா. சில விஷயங்கள்ல ஆண்கள் பாதிக்கப்படுவாங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுவான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வான். தெரிஞ்ச காரியத்தை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போறேன், தெரியாத காரியத்தை கற்றுக் கொடுக்கல. 19வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு தெரியாதா? சகையே, இந்த சகையெல்லாம் சரிதான் பிரதர். நீங்க என்னைக்காவது சகைங்குள்ள கேரக்டருக்குள்ள வரணும்னு நினைச்சிருக்கீங்களா? அங்கிட்டு அவன் இருக்கிறதெல்லாம் கொடுத்தா நான் கொடுக்க முடியுமா? அவன் இருக்கிறதெல்லாம் விடுறேன்னா நான் விட முடியுமா? எனக்கு 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 ஆனா நீங்க விடும்போது, தாழ்மைப்படும்போது, கர்த்தருக்கு முன்பதாக உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் நேர்மையாக்கும் போது, சரிப்படுத்தும் போது என்ன பதில் கிடைக்கும் தெரியுமா? 8-9 வசனங்களை வாசிமா சீக்கிரம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கி கொண்டதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இயேசு இந்த தாழ்மையை பார்த்து என்ன சொன்னார்? வெரி குட், பரவாயில்லப்பா, எல்லாத்தையும் கொடுத்துறாத, இந்த ஒரு 50 லட்ச ரூபா வச்சுக்க அப்படின்னு நான் சொன்னாரு. இந்த உலகத்துல கிடைக்க கூடாத ஒரு பூ இருக்கு, நீங்க கசக்க முடியாத ஒரு பூ இருக்கு, காஞ்சு போகாத பூ இருக்கு, வாடாத ஒரு பூ இருக்கு. அது உங்களை என்னையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பூ இருக்கு, ரட்சிப்பு. என்ன சொன்னாரு? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன்.
ஹல்லேலூயா. உங்களை பார்த்து என்னைக்காவது சொல்லணுங்க, உங்களை பார்த்து என்னைக்காவது ஆண்டவர் சொல்லணும். உங்க தாழ்வையை பார்த்து சொல்லணும். நீங்க உங்க விட்டு கொடுக்கிற குணத்தை பார்த்து சொல்லணும். உங்க துக்க நிலைமையிலையும் மற்றவர்களை நேசிக்கிற காரியங்களை பார்த்து சொல்லணும். சொல்லுவாங்களா? அதே 18வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. ஆனா நிறைய விஷயங்களை நம்ம கேட்கிறோம், படிக்கிறோம், ஆனா நமக்கு தான் வரமாட்டேங்குது. பாடும்போது கூட நல்லா படிக்கிறோம். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை எல்லாம் பாடிக்கிறோம். டெய்லி உட்கார இடத்த விட்டு கொஞ்சம் இடத்த மாற்றி உட்காந்துட்டோம். யோ, என் இடத்துல வந்து உட்காந்துட்டியா, நாளைக்கு பார்த்துக்கிறேன். ஒரு சாதாரண உட்கார்ற இடத்துக்கு டெய்லி சாப்பிட்ற இடத்துல மாறி சாப்பிட்டா பார்த்துக்கிறேன். சரி, இன்னைக்கு இவர் கூட போறவர் அவர் கூட போயிட்டார், கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்காருன்னு ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டேல, நான் பார்த்துக்கிறேன். இன்னும் என்னை தேடி வர்றதுக்கு நாள் வரும். ஆனால் பாடும்போது தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே. எங்க இருக்கு? எங்க இருக்கு? சுகமும் இல்லை, பலமும் இல்லை, தாழ்மையும் இல்லை. உண்மையா பொய்யா? ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், தாழ்மை இருக்கிற வீட்டில் துக்கம் இருக்காதுங்க. தாழ்மை இருக்கிற வீடு பிள்ளைங்க நல்ல உயர்ந்த நிலைமைக்கு போயிருப்பாங்க. உண்மையா சொல்றேங்க. எனக்கு தெரியும், நிறைய பேரை பார்த்துருக்கேன், நல்ல பதவிகளில் இருக்கிற சில பேரெல்லாம் நான் பார்க்கும்போது, அவங்களுடைய பின்னணியங்களை விசாரிக்கும் போது, அவங்க தகப்பன் தாய்க்கு தாழ்மைப்பட்டிருக்கிறது, கடவுளுக்குள்ள தாழ்மைப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் தான் நல்ல ஒரு போஸ்டிங்ல கொண்டு போய் விட்டுருக்கோம். சில கேஸ் இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் கடுன்னு முன்னேறி இருக்காது. வாய் பேசணும். எப்ப தெரியுமா பேசணும்? தேவனுடைய துதியை சொல்லும் போது மட்டும்தான் பேசணும். தேவையில்லாத காரியங்களை பேசுறதே முதல்ல நம்முடைய தாழ்மையை இழக்க பண்ணிடும். தெரியுமா உங்களுக்கு? நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிச்சிருக்கிறோம்? அது ஒண்ணு. இன்னொன்னு அழகா நம்ம சொல்லியிருக்கிற, வாயை காத்துக் கொள்கிறவன் தன் பிராணனை காத்துக் கொள்கிறான். வாயில தான் முதல்ல தாழ்மை போகும். வாயிலிருந்து வர்ற வார்த்தை தான். நீங்க தாழ்மையில் இருக்கீங்களா? உயரமான இடத்துல இருக்கு. நிறைய பேர் பார்த்துருக்கோம். சாப்பிட்றது என்ன சாப்பாடுன்னு தெரியாது, ஆனா வெளியிலேருந்து வர்ற ஃபுட்டா பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா எல்லாம் நல்ல வசதியா சாப்பிட்டு, ஏதோ கர்த்தர் இந்த நாளில் கொடுத்தாரியா, ஆண்டோடைய நாம மகிமைப்படட்டியான்னு சொல்லுவாங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு நாள் கூட, ஒரு நன்மை கூட குறைஞ்சிருக்காது. எனக்கு 1 சாமுவேல்ல 24வது அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப அழகான ஒரு காரியம் பிடிச்சிச்சு. ரொம்ப அழகான ஒரு சம்பவம். உங்களுக்கெல்லாம் சொன்ன உடனே தெரிஞ்சிடும். இந்த தாவீது எல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு. தாவீது, சகே, கானானிய ஸ்ரீ, என்னைக்காவது நம்ம பேருங்கிறக்குள்ள வரணும். மோசஸ் மாரியப்பனை போல யாராவது ஒரு ஊழியக்காரங்க நம்மளை பத்தி சொல்லணும். இந்த மனுஷன் நல்ல மனுஷன், தாழ்மைப்பட்ட மனுஷன் சொல்லுவோம். எப்படின்னா, அவர்கிட்ட இருந்து ஏதாவது வாங்குறதுக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவர் கிடக்கா அவளை பத்தி எனக்கு தெரியாதா, அவரை பத்தி எனக்கு தெரியாதா? ஹலோ, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சரி, போகட்டும். 8வது வசனத்திலிருந்து வாசிமா. 8வது வசனம், 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகி என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கி, ஆமென், கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவன் நினைச்சா ஒரு நிமிஷத்துல சால்வையை அறுத்துட்டு வந்தவனால இந்த சவுலை போட்டு தள்ளி இருக்க முடியும். என்னங்க, உண்மையா பொய்யா? சவுளுடைய சால்வை கக்கூசுக்கு போயிருக்கிற சால்வை. உங்களுக்கு அப்படி சொன்னாதான் புரியும். அப்படித்தானங்கய்யா? நான் எதுவும் தப்பா சொல்லலையே? சரி. ஏன்னா நிறைய பேருக்கு சொல்ல சில காரியங்களை பிராக்டிக்கலா சொல்லலைன்னா விளங்க மாட்டேங்குது. ஆனா இவன் என்ன செய்யறான்? அதை கையில வச்சிருக்கான். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாயா? இங்க பாரு, இதை வச்சிருந்து இதை காமிக்கிற எனக்கு ஒரு போட தெரியும்னு தாவீது சொல்லியிருந்தாலும் சவுல் என்ன செஞ்சிருப்பான்? பயந்துதான் இருந்திருப்பான். ஏன்னா அவன் கையிலையும் ஆயுதம் இருக்கிறது, அவன்கிட்டயும் ஆட்கள் இருக்கிறாங்க. இல்லையா? சொல்லுங்க, தாவீது கூட இல்லையா? சிக்கலாகில் இருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள்லாம் தாவீது கூட தான் இருந்தாங்க. பைபிளை படிச்சாதான் தெரியும்.
எவ்வளோ பேர் இருந்தாங்க? சரி, 600 300 ஒரு நாளைக்கு சீட்டு போட்டு பார்த்துருவோம். ஆனால் சவுலோட இருந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 3000 பேர். சரி, போட்டு வசனத்தை வாசிச்சிருங்க. சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்புவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமேன் என்றான். என் தகப்பனே பாரும். எப்படி கூப்பிடுறான் பாருங்களேன். சண்டைக்காரன், விரோதி, பொண்ணை கொடுத்து பழி வாங்க நினைச்சாயா அந்த சவுலு? நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். பொண்ணை கொடுத்து பழி வாங்க நினைச்சான். பொண்ணு கெட்டு போயிரும் நினைக்கல, ஆனா பொண்ணை வச்சாவது தாவீதை போட்டுருவோம் நினைச்சான். நம்ம ஊர்ல பொண்ணு பார்க்கணும் எப்படி பார்ப்போம்? பொண்ணு போற இடத்துல நல்லா இருக்கணும்னு பார்ப்போமா, இல்ல மருமகனை பழி வாங்கணும்னு பார்ப்போமா? சில பேர் இன்னைக்கு அப்படித்தான் ஏன் பார்க்குறாங்க அப்படிங்கிறீங்களா? ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், வெளியே வர மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொண்ணை கொடுத்து பழி வாங்க நினைச்சான், ஆனா இவர் எப்படி கூப்பிடுறாரு? என் தகப்பனே. அல்லேலூயா. இந்த தாவீது திரும்ப சிங்காசனத்துல அவரே சொல்றான் பாருங்க அந்த அறிக்கையை. சரி, தொடர்ந்து 14 வரைக்கும் வாசிரு மக்களே. வசனம் தான் 1 2 இருந்துட்டு போட்டுமே. என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. ஆமென். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம், கவனிங்க. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாயமும் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. சரி, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயவா உயிரோடு இருக்கான், சால்வை அறுத்துட்டு வந்துட்டான். அவனால என்ன வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு பலம் இருக்கு. ஆனா எப்படி தாழ்த்துறாரு பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா யாரையா தேடுறீரு? ஒரு செத்த நாயையா? நீங்க சொல்லுவீங்களா? சண்டை போட்டிருக்கவன்ட்ட போய் அப்படி சொல்லுவீங்களா? தாவீதை பார்க்கிறது மனுஷன் இல்ல, அவனுக்கு தெரிந்தது கர்த்தர் என்று. அல்லேலூயா. என்ன சொல்றான் தாவீது? இஸ்ரவேல் ராஜா யாரை தேடுறார்? இஸ்ரவேல் ராஜா ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? அதான் அண்ணன் பாடினாங்க, இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வார்த்தையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. ஆசி மக்களே, அடுத்த வசனத்தை. ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியா நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதை நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க. நேரம் ஆயிடுச்சு, நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். என் குமாரனாகிய தாவீதேன்னு சொன்னது மட்டும் இல்ல, நிச்சயமா ராஜ்ய பாரம் உன் மூலமாய் நிலை பெறும் என்று சொல்லி அவன் தாழ்மைக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அது மட்டும் இல்ல, அப்போ நீ ஏன் குடும்பத்தை என்ன செஞ்சிடாத, அழிச்சு போட்டுறாதன்னு கெஞ்சி கூத்தாடி, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல அது மாதிரி, என் பிள்ளைகளை மட்டும் நீ என்ன செஞ்சிடாத, ஒன்னு செஞ்சிடாதப்பா, நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். இன்னைக்கு நான் சொல்றேங்க, அந்த தாவீதின் வாழ்க்கையில சாலமோனை காணும் வரைக்கும் கர்த்தர் வைத்திருந்து அவன் தன்னுடைய பிதாக்களுடைய கல்லறையில நல்ல முறையில அடக்கம் பண்ணப்பட்டான் என்றால், இன்றைக்கும் ஒரு செத்த நாயை போன்று, ஒரு தெள்ளு பூச்சியை போன்று, ஒரு ஏளனப்படுத்தப்பட்ட, குறித்து உன்னை வெளியே தள்ளப்பட்ட நிலையில இருந்தாலும் தாழ்மையை விட்டுறாம மட்டும் இருங்க சிஸ்டர், பிரதர். கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். சரியான நேரத்தில் எவர் உங்களை ஏளனமா பேசினாங்களோ, எவன் உங்களை பழிச்சொல்லுக்கு ஆளாக்கினாங்களோ, எவன் உங்களை நிந்தனைக்குள்ள போட்டாங்களோ, அவங்கள பார்த்து உங்கள்கிட்ட பேசி, சாரி சிஸ்டர் உங்க மனசு விசனப்படும்படி பேசிட்டேன், சாரி பிரதர் உங்க மனசு விசனப்படும்படி பேசிட்டேன்னு சொல்லி என் ஆண்டவர் செய்வார்.
அது மூலமா உங்க துக்கம் மாறும். திரும்ப புதிதாய் ஒரு ரட்சிப்பின் அனுபவம் வரும். ஆனா நம்ம அதெல்லாம் மறந்துட்டு என்னத்தை ரட்சிக்கப்பட்டு, என்னத்தை தாழ்மைப்பட்டு, என்னத்தை செஞ்சு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. ஏன்னா அவனவன் வாயினால் என்ன செய்ய முடியும்? காரியங்களை சொல்றீங்க, அது அப்படியே என்ன செய்யும்? நடக்கும். உண்மையா இல்லையா? பலமுறை ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேனே. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹிந்து கோயிலுக்கு பஜனைக்கு போவேன். இந்து கோயிலுக்கு பஜனைக்கு போவேன். அப்போ எனக்கு ரேடியா மைக்கு எல்லாமே கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட். அப்பவும் அப்படித்தான், இப்பவும் அப்படித்தான். அப்போ என்ன செய்வாங்க, போகும்போது உற்சாகமாக கூட்டிகிட்டு போவாங்க, நல்லா பாட வைப்பாங்க, சுண்டலும் பொங்கலும் வாங்கி தின்னுட்டு அவன் விட்டுட்டு வந்துடுவான். என்ன செய்வாங்கன்னா என்னைய ஒரு துண்டை போட்டு, அந்த காலத்து வாழ்வு ஆம்பிள் பாரு, அது மேலே இப்படி கட்டி பிடிச்சி படுக்க வச்சுட்டு வந்துடுவாங்க. எப்போவுமே தாய் கொஞ்சம் இறக்க குணம் உள்ளவங்களில், தகப்பனும் அப்படித்தான், ஆனால் அழுப்பில் படுத்துருவாங்க. அப்படித்தானங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மார்கழி மாதம் குளிர், இந்த பயலுக்கு குறக்கழிப்பு வந்துட போகுது, போய் கூட்டுவான்னு. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குங்க, ப்ளீஸ், நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்கள் அப்பா படதி மேலே இப்படி கை வச்சு தள்ளிக்கிட்டே வருவார். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், ஏண்டா வர்றதே லீவில் 10 நாள், ஏன்னா ஹாஸ்டலில் தங்கி படித்தோம், வர்றதே லீவில் 10 நாள், அப்படி வந்த நாள்லையும் எங்களை நீயும் தூங்க விட மாட்டேற, எங்களையும் தூங்க விட மாட்டேற, ரேடியோவை கட்டி பிடிச்சி படுத்து கிடக்க, உன் பொழப்பு ரேடியோவை கட்டி பிடிச்சே போகுதுன்னாரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நான் இந்த மைக்கை பிடிச்சி முத்தமிடலைன்னா எனக்கு சாப்பாடு இல்லை. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. ஆனா உண்மையான ஒரு வார்த்தை, உண்மையான ஒரு வார்த்தை. ஏதோ கர்த்தர் கிருபையினால் இரக்கத்தினால் மீட்டெடுக்கப்பட்டேன். இன்னைக்கு கிருபையா நல்ல விஷயத்துக்கு மைக்க பிடிக்கிறேன். ஆனா என் போன்ற சகோதரர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்துல இன்னைக்கு எப்படி எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதுல தாழ்மையின் வார்த்தை இருந்தா உங்களுக்கு உயர்வு வரும். தாழ்மையின் வார்த்தை இருந்தால் உங்க துக்கம் மாறும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆகையினால் நாம் மற்றவர்களை குறித்து தவறான வியாக்கியானங்கள் பண்ணக்கூடாது என்கிற எண்ணம் இருந்தால் உங்க ரட்சிப்பு இன்னும் மெருகூறும். தேவனுடைய வலது பாரிசத்தில் பேசப்படும். நம்ம எதையுமே கடைபிடிக்கிறது இல்லை. என்னதான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவம் இருக்கு இருக்கு இருக்குன்னு சும்மா ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தேன் பாட்டு மட்டும் பாடாதீங்க. இருதயத்தில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பரலோகத்தில் எப்படி போய் பார்க்க போறோங்கிற ஆசை, ஏக்கம் இருக்கணும். ஏக்கம் இருக்கணும். ஏக்கம் இருந்ததுனால தான் யோபு ஒரு அழகான தெளிவான வார்த்தையை சொன்னான், இந்த உலகத்திற்கு நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். என்னையா செய்திட முடியும் சொல்லுங்க பாப்போம்? என்ன செய்ய முடியும்? உண்மையாகவே ஒரு மனிதனுடைய நிலைமை எல்லாம் ஆய் புய் டாம் டீம் எல்லாம் சொல்றீங்களே, 2 நேரம் டிசென்ட்ரி போனா தூக்கி விடுறதுக்கு இன்னொருத்த வேணும். ஆனா நம்ம அடிக்கிற சவுடால் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு சொல்லுங்க, நான் தாழ்மை பட பட பட, நான் தாவீதின் வாழ்க்கையை பார்த்த, நான் யோபுவின் வாழ்க்கையை பார்த்த, நான் கானானிய ஸ்ரீயின் வாழ்க்கையை பார்த்த, நான் தாழ்மை பட பட பட, அவர்கள் எல்லாம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை முழுமையாய் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் துக்கங்கள் எல்லாம் மாறினதென்றால் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற என்னை உயர்த்தி வைக்க என் தேவனால் கூடும். விசுவாசிங்க, நடக்கும் நிச்சயமாங்க. இதை விட்டுட்டு நான் ஏன் இப்படி பிறந்தேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை, அது ஒரு ரகம் இருக்கு. இதை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். எனக்கு போயா பிரதர் விடிவு காலம் பிறக்க போகுது, அவனே ஃபுல் ஸ்டாப் வச்சிருவேன். நல்ல வியாபாரத்துக்கு போயா, நல்லா சம்பாதிப்பையா, நல்லா வந்துருவையா அப்படின்னு காசை கொடுத்து தொழில் பண்ண சொன்னா கூட சரி, என்னத்தையோ நீங்க சொல்றேன்னு போறேன்யா, இருக்கிறதையும் தொலைச்சிட்டு எங்கே வர போறேன்னு தெரியல, கடைசியில் தொலைச்சிட்டு தான் வருவாங்க. ஆனால் சில பேர் இங்கே சர்ச்சில் இருந்து நல்ல ஆசீர்வாதமாக வாங்கிட்டு போவாங்க. அந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்குன்னு அவங்க ஃபோன் பேசும்போதே, என்னண்ணே எங்கே இருக்கீங்க, என்னையா எங்கே இருக்கீங்க, சூப்பர்யா, இன்னைக்கு சூப்பர்யா, அல்லேலூயா, தோத்துறோம், கரங்களை தட்டி தோத்துறோம். சரி, இன்னொரு மனுஷனை பார்த்துருவோமே, தாழ்மைப்பட்டதுனால வந்த உயர்வை பார்த்துருவோமே. எஸ்தரின் புத்தகம் 6வது அதிகாரம். இதுவும் ஒரு சரித்திர புத்தகம். என்ன போடும்போது அப்படித்தான் போட்டிருக்கு, எஸ்தரின் சரித்திரம். நீங்க சரித்திரத்தில் இடம் பிடிக்கணும். நானா 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 அப்படின்னா நீங்க போகணும் வீணா. நானேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை அழகா உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஸ்தரின் புத்தகம் 6வது அதிகாரம்
6வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எத்தரின் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று. நிறைய பேர் இப்படிதான், என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போறது, எங்கேயோ ஒருத்தன் செய்யறதெல்லாம் தனக்குத்தான் தெரியுறான். இது கூட ஒரு விதமான மேட்டிமையான எண்ணம் தான், தாழ்மை இல்லாத அனுபவம் தான். சரி போகட்டும், இதை பத்தி பேசினா நல்லா இருக்காது. அடுத்து வாசிங்க, வாசி மக்களே. மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷருக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்பட்ட ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவருடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். ஆமென். சொல்றதெல்லாம் உயர்வாதான் சொல்லி வைக்கணும். உள்ளுதலெல்லாம் எப்படி சொல்லுங்க, உள்ளுதலெல்லாம் நமக்கு தான் கிடைக்க போகுதுன்னு அப்படி சொல்லி வச்சார் உயர்வா. அவருக்கு கிடைக்கல. என்ன நடந்துச்சு வாசிங்க. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலிலே. யாருங்க? ராஜா அரண்மனையில வாசப்படியில கிடக்காம பாரு. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாங்க, என் வீட்டுக்குள்ள நான் உள்ளே போனதில்லை பிரதர், இந்த திண்ணையில தான் என்னைய படுக்க போட்டிருப்பாங்க. கர்த்தர் சொல்றார், உங்க வாழ்க்கை நிச்சயமா உயரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னதான் நான் மனைவியா இருந்தால் எல்லாமே என் பிள்ளைகளுக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு என் வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டார் பிரதர். சில பிள்ளைங்க சொல்லுவோம், எங்க அண்ணனுக்கு கொடுக்குற மரியாதை எங்க அப்பா எனக்கு கொடுக்க மாட்டார் பிரதர். நான் சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற இடத்துல நீங்க இருந்து ஒரு தாழ்மையோடு மட்டும் இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாங்க. யாருக்கு கிடைச்சது? வாசல் காப்பத்தில், வாசல் முற்றத்தில் இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனுஷன் கொடுக்கிற உயர்வா இருந்தா கொஞ்சம் குறைவா வரும். ஆனால் என் தேவன் கொடுக்கிற உயர்வாக இருந்தால் உங்கள் தாழ்மையை பார்த்து ஒன்றும் குறைவில்லாம எத்தனை வருஷம் பசியில, பட்னியில, பஞ்சத்துல, தரித்திரத்துல, வறுமையில வாடுனேன் என்று நினைத்தீர்களோ அத்தனை எல்லாவற்றுக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாகவும் நித்தம் புஷிப்பானவைகளை உட்கொள்ளும்படியாகவும் என் தேவனால் உங்களால் போஷிக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. அவருக்கு நடந்துச்சு, மோசேசுக்கு நடக்குது, எனக்கா? ஹலோ, நான் சொல்றேங்க, எப்பவுமே எந்த காரியத்துக்குமே ஒரு முள் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா அதை வச்சிருங்க. ஆச்சரியக்குறி போட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஒரே ஒரு காரியம் தான். நிச்சயமா நான் நம்புறேன், நான் தாழ்மைப்படும்போது எனக்கு கண்டிப்பா உயர்வு வரும். என் கணவன் என்கிட்ட கோவிச்சாலும், என் மனைவி என்கிட்ட கோவிச்சாலும், என் பிள்ளைங்க ஒருவேளை நல்ல பொசிஷனுக்கு, நான் வளர்த்து விட்ட பிள்ளைங்களே நல்ல பொசிஷனுக்கு போனோடனே சில பிள்ளைங்க மதிக்காது. அப்பவும் கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருந்து பாருங்க, தாழ்மையா மட்டும் இருந்து பாருங்க. நிச்சயமா சொல்றேன், எங்க அப்பா எவ்வளவு எனக்காக கஷ்டப்பட்டாங்க, எங்க அம்மா எவ்வளவு எனக்காக கஷ்டப்பட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிற ஒரு நாள் வரும். நிச்சயமா வருங்க. வேலை பார்க்குற இடத்துல பெரிய அதிகாரிகள் மத்தியில் ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? மனுஷன் உங்களை பார்க்கலாம், வித்தியாசமா பார்க்கலாம், பல கோணங்களில் பார்க்கலாம். இவனுக்கெல்லாம் இந்த இடத்த விட்டா வேற எங்க போய் பொழைக்க போறான் அப்படின்னு பார்க்கலாம், மிரட்டலாம், உருட்டலாம், ஒடுக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க தாழ்மையை பார்ப்பாரு, உங்க பர்சனாலிட்டியை பார்ப்பாரு, அவருடைய சாயல்ல இருக்கிறீங்களான்னு பார்ப்பாரு. நீங்க இன்னும் பிலிப்பியர் நிறுவத்துல நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா வேதம் சொல்கிறது, அவர் சிலுவையில எப்படி தாழ்த்தினார் தெரியுமா? முடிவு பரியன்னம் தாழ்த்தினாராம். நம்ம பாதியிலே என்ன செஞ்சிடறோம்? கோட்டை விட்டுறோம். ஆனா இன்னைக்கு நீங்க முடிவு எடுக்கணும், என் வாழ்க்கையில் இது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. அது அவனுக்கு யோபுக்கு தெரிஞ்சிச்சு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார். அதனால இது வரைக்கும் எப்படி வச்சிருந்தாலும் சரி, இனி என்னை எப்படி வைக்க போனாலும் சரி, ஆனா ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்வேன், தாழ்மைப்படுவேன், என் வாழ்க்கையில உயர்வு வரும்னு சொல்லுங்களேன். நிச்சயமா வரும்.
யாக்கோபுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் அவருடைய புலத்தை, அவருடைய மேட்டுமை, அவருடைய எண்ணத்துல போனாரோ அப்பெல்லாம் தோத்து தான் போனாரு. எப்பெல்லாம் ஏசா வரும்போதும் அவர் போட்ட பிளான்லாம் வேலைக்கு ஆகல. எப்ப கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினாரோ அப்பதான் என்ன செஞ்சாரு தெரியுமில்ல நமக்கு. இன்னும் அதே 2 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. அப்சலோன் ரொம்ப பெருமைக்காரனா இருந்தான். நான் தான் ராஜா, நான் தான் ராஜா, நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு போனான். எப்படி செத்தான் தெரியுமா? கடைசியில் கருவாலி மரத்து கொப்புக்குள்ள விழுந்து செத்தான். ஆனா அதே சமயத்தில் வேதத்தில் ஆபிரகாமுடைய தாழ்மையை பார்த்துருக்கீங்களா? தூதர்களுக்கு சோறு போட்டா என்ன கிடைக்கும் இருந்தாரு, போய் முழங்கால் படிட்டு பணிந்து கூப்பிட்டாரு. லோத்துவை பார்த்துருக்கீங்களே, பணிந்தார். இன்னும் யோசேப்பு நீங்க 41வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க, 15-16 வசனத்தை தெரியுது. 2-3 காரியம் யோசேப்பால நடந்திருக்குன்னு தெரியுது. ஆனால் அவருக்குள்ள ஒரு கர்வம் இல்லை. அப்பவும் சொல்றார் தன்னை தாழ்த்தினவனாய். 16வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. 41:16 ராஜாவுக்கு பார்வோனுக்கு கர்த்தரே மங்களமான உத்தரவை அருள்வாராக. நம்மளாம் தான் சொல்லியிருப்போம், ஆமையோ நான் சொல்லிடுவேன் சரியா, நான் அவனுக்கு சொன்னேன்ல இவனுக்கு சொன்னேன்ல, நம்ம பெருமையவே பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தருக்கு முன்பதாக அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு கனத்தை கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, இந்த தேசத்துக்கே ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பவுல் பாத்தீங்களா, எந்த இடத்துலயா தன்னை உயர்த்தி பேசுனதை நீங்க பார்த்திருக்கீங்களா? எந்த இடத்துலயா தன்னை உயர்த்தி பேசினதை பார்த்திருக்கீங்களா? ஜூபிட்டர்னா மெர்க்குரினா எந்த அதிகாரத்தில் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை தப்பு, 28வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 28:3 சீக்கிரம். அப்போஸ்தலர் நடவடிக்கை, என்ன சந்தேகத்தை தீர்த்தறணும். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 28வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. பவுல் சில விறகுகளை வாரி, சரி 5ல இருந்து வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தனையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தீவுக்கு முதலாகிய புளிப்பு, சரி வியாதிப்பட்டிருந்தான், அதெல்லாம் இருக்கு, எல்லாம் படிச்சு பாருங்க, அங்கதான் இருக்கு. ஜூபிட்டர்னா மெர்க்குரினா. ஆனா அதை கண்டு பவுல் என்ன செய்யல, கர்வம் கொள்ளவில்லை. கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறவனாய் வாழ்ந்தான். இன்னைக்கு ஒரு சில வரங்கள், ஒரு சில தாளந்துகள் கொடுத்திருந்தா அதை இன்னும் நீங்க கர்த்தருக்குள்ள தாழ்த்தும் போது உங்களுக்கு வரும். ஆனா அதை கொடுத்த கர்த்தரை மறந்துட்டு உங்களை உயர்த்த நீங்க உயர்ந்த மாதிரி தெரியும், டவுன் ஆகி கீழே வந்துருவீங்க. தெரியுதா உங்களுக்கு? உயர்ந்த மாதிரி தெரியும், 4000 ரூபாய் சம்பளம் 5000 ரூபாய் ஆன மாதிரி தெரியும். ஆனா திருப்பி 500 ரூபாய் கூட கிடைக்காம போயிடும். விளங்குதா? விளங்கணும். ஒண்ணுதாங்க கத்துக்க வேண்டியது. நிறைய நம்ம பாடி இருக்கோம், நிறைய நம்ம பேசி இருக்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். இன்னும் நீதிமொழிகள் 15வது அதிகாரத்துல 33வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, எல்லாம் சொல்லிடுவோம். ஆனா நமக்குள்ள வரலையே. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உங்க துக்கம் மாறி நீங்க ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு நாளா இந்த நாள் மாறும். இன்னைக்கு நீங்க உயர்வை காண்கிற ஒரு நாளாய் மாறும். என்ன வேணாலும் பேசட்டுங்க, எப்படி வேணாலும் நடத்தட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், எப்படி வேணாலும் நடத்தட்டும், என்ன வேணாலும் ஏளனப்படுத்தட்டும், எல்லாத்தையும் கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த மனுஷனை நீங்க சந்திங்க, என்ன நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் நிச்சயமா இன்னும் தாழ்மையா இருப்பேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. தாவீது சொன்ன பாத்தீங்களா, வார்த்தையை கவனிச்சிங்களா? யாரையா தேடுறீரு? செத்த நாயை போய் தேடுறீருனா, உடைக்கப்பட்டிருக்கிறான். அப்படியே சவுல் என்ன செஞ்சிருப்பாங்க? உடைக்கப்பட்டிருப்பான். நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க, உடைக்கப்பட்டிருப்பான். எனக்காவது நமக்குள்ள அந்த என்ன வருதா? நாயா பிள்ளைய நாய்க்குட்டின்னு கொஞ்ச நாளே இன்னைக்கு பிள்ளையெல்லாம் அடிக்க வருது, ஒரு மாதிரி பாக்குது. முன்னாடி எல்லாம் பிள்ளைகளை கொஞ்சம் போய் செல்லக்குட்டி நாய்க்குட்டி அப்படின்னு கொஞ்சம், இன்னைக்கு நாய்க்குட்டின்னு சொல்லி கொஞ்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் பிள்ளை அமைதியா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அங்க எங்கேயோ பிள்ளைகளை தூக்கவே விடுற மாட்டாங்க அப்படிங்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்கள் கைகளிலும் கரங்களில் ஏந்துகிற நாட்கள், உங்கள் கைகளால் தழுவி கட்டி அணைத்து ஆற தழுவுகிற நாட்களை என் தேவன் கொடுப்பார். அதுக்கு உங்கள்கிட்ட இருந்து என் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் தாழ்மை.
இன்னைக்கு நான் வேற எல்லாம் நிறைய பேசலைங்க, நிறைய பேசுறதுக்கு வரல, டைம் ஆயிடுச்சு, முடிக்க விரும்புறேன். திரும்ப வந்துருங்க யோபுவின் புத்தகத்துக்கு 5வது அதிகாரத்துக்கு. ரொம்ப தெளிவா சொல்றாரு. 10வது வசனத்தை மீண்டும் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 10வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். துக்கமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்க, அவர் உயரத்துல வைப்பார். ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்கும். நம்பிக்கையோடு கடந்து போங்க, நம்பிக்கையோடு சாட்சி சொல்வேனுங்கிற தீர்மானத்தோடு கடந்து போங்க. நிச்சயமா இதுவரைக்கும் எங்களை நடத்தி இருக்கிற கர்த்தர், எங்களை போன்ற ஊழியக்காரர்களை நடத்தி இருக்கிற கர்த்தர், ஒரு சில விசுவாச குடும்பங்களை எங்கள் மூலமாகவே ஆச்சரியப்படும்படி வைத்திருக்கிற கர்த்தர், உங்களையும் அந்த யோபுவின் சரித்திரம், எஸ்தரின் சரித்திரம் என்று சொல்லப்படுகிற இடத்துல உங்கள் பெயரையும் சரித்திர புத்தகத்தில் இடம்பெறும்படி செய்வார். எல்லாரும் எழும்பி நிற்போம். கரங்களை நோக்கி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? இன்னும் நீங்க வேதத்துல படிக்கணும்னா சங்கீதம் 138 6வது வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு வசனம் போட்டிருக்கு. வீட்டில் போய் படிச்சு பார்த்துக்குங்க. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். யாரை நோக்கி பார்க்கிறார், யாரை ஆசீர்வதிக்கிறார், யாரை உயர்த்துறார் என்கிறதெல்லாம் நிறைய பேசுறீங்க. ட்ரை பண்ணுங்க, ட்ரைனிங் எடுங்க, அவரோட டிராவல் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பாதி சத்தம் இந்த மூலையில காணாம. ஹல்லேலூயா. எனக்கு இப்ப கொஞ்சம் லேசா கேக்குது. ஹல்லேலூயா. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்க்கின்றேன், உயர்த்தி மகிழ்கிறேன். 1 கோடி, இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. 1 கோடி, எல்லா வாயிலிருந்து வரட்டுமே. 1 கோடி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே என் இதயம் பரவசத்தில் மூழ்கிறது. எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி, நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்க்கின்றேன், தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்க்கின்றேன், உயர்த்தி மகிழ்கிறோம். இயேசுவே 1 கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்கிறோம். 1 கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். கண்மலையில் ஆமென் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன், உந்த சொல்லி பாடுவேன். என்ன சொல்லி பாடுவேன், பெரிய வேதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற மேட்டுமையான எண்ணங்களை விட வேண்டும் என்பதற்காக, எனக்குள்ள இருக்கிற பெருமையான எண்ணங்களை எடுத்து போட வேண்டும் என்பதற்காக, எனக்குள்ள இன்னும் தாழ்மையின் அனுபவங்கள் வந்து உம்முடைய சமூகத்திலே ரட்சிப்பின் அனுபவத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே நீர் பேசி இருக்கிறீரே. அந்த யோபுவின் வாழ்க்கை திரும்ப கட்டப்பட்டதென்றால் இன்றைக்கும் ஏளனப்படுத்தப்பட்டிருக்கிற, தள்ளப்பட்டிருக்கிற, தாழ்மைப்பட போகிற என்னுடைய வாழ்க்கை கட்டும் என்று கேளுங்க. ஆண்டவர், இன்னைக்கு யார் நீங்க கேட்டாலும்
அவர் செய்வார். ஏன்னா எரேமியாவிலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே நீ மறுபடியும் கட்டப்படுவாய். உங்களுக்கு இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. உங்கள் குடும்பம் நீங்கள் விழுந்து போன நிலைமையிலிருந்து, தாழ்மைப்பட்டதிலிருந்து, தள்ளப்பட்டதிலிருந்து கட்டப்பட வேண்டும் என்பதற்காக, கர்த்தர் தருகிற உயர்வையும் ரட்சிப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. விசுவாசிக்கிறவங்க அப்பா எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க, இயேசுவே எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க, ராஜா எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. நாய்தான் ஐயா, நாய்தான் ஐயா என்று சொன்ன பெண்ணுக்கு உதவி செய்தீரே, செத்த நாயை தேடுகிறான் என்று சொன்னவனுக்கு உன் ராஜ்ய பாரம் உன்னை கொண்டு நிலைபெறும் என்று சொன்னீரே. வாசல் காப்பலில் இருந்தவனை ராஜாதி ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தோடு அலங்கரித்தீரே. என்னை அலங்கரிங்கன்னு கேளுங்க, என்ன அலங்கரிங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் நீங்க எந்த நிலையில, ஆபீஸ்ல ஒடுக்கப்பட்டிருக்கலாம், ஸ்கூல்ல ஒடுக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்துல ஒடுக்கப்பட்டிருக்கலாம், உங்க சொசைட்டில ஒடுக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்க வாயை திறந்து நீங்க கேட்கும் போது தாழ்மையின் அனுபவத்தை பார்த்து சரியான நேரத்தில் யோபுவை திரும்ப ஆசீர்வதித்த தேவன், பின் நிலைமைகளிலே உயர்த்தின தேவன், இந்த மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை பரிபூரணங்களை காண்கிற ஒரு ஆசீர்வாதத்தை காண்கிற நாட்களாக, ஒரு ஐஸ்வர்யத்தை காண்கிற ஒரு நாட்களாக மாறும். இப்ப கூட நீங்க தாழ்மைப்படலைனா, யாரையோ ஒருத்தரை பார்த்துக்கிட்டு, யாரோ ஒரு சத்தம் என் சத்தம் கேட்டுருவானோ நினைச்சுக்கிட்டு என் ஆண்டவரிடத்தில் உங்க இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கலைனா உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. பிரதர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, அன்னால் யாரையும் பார்க்கல, புருஷன் நிற்கிறான்னு பார்க்கல, சக்கலத்தின் நகைத்த சக்கலத்தையே பார்க்கல, தன் இருதயத்தில் ஆலயத்தில் கண்ணீரை ஊற்றி தாழ்மைப்பட்டு ஜெபித்தாள். அவள் வாழ்க்கையில சாமுவேல் மீதம் இருக்க 5 பிள்ளைகளை பெற்றுக் கொண்டார்கள் என்றால், இன்றைக்கு கிடைக்காத காரியத்திற்காக வருந்தி கொண்டிருக்கிற எத்தனையோ தாழ்மையா கேட்டேன், இந்த ஆபீசர் கண்ணில் தயவு கிடைக்கல, ப்ரமோஷன் வரல. இன்னைக்கு சொல்றார் கர்த்தர், அந்த ப்ரமோஷத்தின் மாதமாய், ப்ரமோஷன் கிடைக்கிற ஒரு மாதமாய் உங்களுக்கு இருக்க போகுது. உங்க சொந்த பந்தங்களோட, வீட்டுல சுய ஜனங்களோட மகிழ்ந்திருக்கிற ஒரு நாட்கள் வரப்போகிறது. இருதயத்தின் பாரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைங்க. என்ன வேணுமோ அதை கேளுங்க, என்ன வேணுமோ கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். இந்த இடத்துல இல்லைன்னா எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும், எந்த தனிப்பட்ட மனுஷங்கிட்ட போய் ஒரு நாள் கூட நின்னதும் இல்லை, இனி நிக்க போறதும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எனக்கு கூட எஸ்கார்ட் கூட நான் ஆள் கூட்டிட்டு போறது இல்லை. தனியாகவே தாழ்மையான பேச்சினால் அநேக காரியங்களை சாதித்திருக்கிறோம் என்றால், கர்த்தர் அதை செய்ய வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு சொல்றேன், நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும் போதுதான், உங்க பலத்தை உபயோகப்படுத்தாமல் தாழ்மையானவனை தேவன் உயர்த்துகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். என் வாழ்வு உயரும் என்று நீங்கள் சொல்லும் போது, உங்க வாயை திறந்து கேட்கிற எல்லா வார்த்தைகளும், அபியாசப்படுத்துகிற எல்லா வார்த்தைகளும் அப்படியே நிறைவேறும். கரங்களை தட்டி, ஆண்டவரே என் துக்கம் மாறி ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் அனுபவிக்க போறேன். என்னோட தாழ்மையான நிலைமையெல்லாம் போய், வாடகை கொடுக்க வழி இல்லாதவன் சொன்னதெல்லாம் மாறி ஒரு சொந்த வீட்டுக்கு நான் போக போறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மாசம் கரண்ட் பில்லு கூட கட்டுறதுக்கு கஷ்டப்படுறீங்களா? கடை வாடகைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுத்து மிச்சம் பிடிக்கிற நாட்களை கொடுக்க போறார். கரங்களை தட்டி வாயை மட்டும் பொறுமையா, நிதானமா, ஞானமா இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ஹல்லேலூயா. அநேக பிள்ளைங்க, எனக்கு விவசாயம் தான் ஏன் செய்ய தெரியும், நான் படிக்கலையா, சின்ன சின்ன சைக்கிள் கடை, பஞ்சர் ஓட்டுற கடை. நான் சொல்றேன், கர்த்தர் அந்த தொழிலிலும் கூட உங்களை ரெண்டத்தனையாய் பெருக பண்ண முடியும். வாசல் காப்போனை உயர்த்தின என் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் எந்த இடத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்க முடியும். அவரால் மட்டும்தான் அதை அறிய முடியும். ஆகையினால் தான் தாவீது சொன்னான், பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர்கள் என்று சொன்னான். இன்னைக்கு நீங்க அறிந்து சொல்லுங்க, என் நிலைமை அறிவிங்க, என் குடும்பத்து சூழ்நிலைகளை அறிவிங்க, என் பிள்ளைங்களுடைய சூழ்நிலைகளை அறிவிங்க, என் கணவன் வெளிநாட்டில் அடிமைப்பட்டு தாழ்மைப்பட்டு இருக்கிற நிலைமை அறிவிங்க. நாங்க உயர்த்துவீங்க நம்புறையா, இப்போ முடியத்துல கேட்கிறையா, என்ன உயர்த்துங்கன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறேன் என்பதற்கு உடைய வேதத்தில் எத்தனையோ அடையாளங்களான வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இன்றும் எத்தனையோ குடும்பங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொண்ட குடும்பங்களையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். இன்றைக்கு இதை கேட்கிற சபையிலே கலந்து கொண்ட எத்தனை குடும்பங்கள் உண்டோ நான் அறியேன். எதையும் எழுதி வைத்து பேசவில்லை, ஆனால் ஒரு சில குடும்பங்களாவது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தங்களுடைய தாழ்மையினால்
அந்த கானானிய ஸ்திரீயைப் போல, யோபுவைப் போல, ஆண்டவரே தாவீதைப் போல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறேன். இதுவரைக்கும் பேச வச்சிங்க, இதுவரைக்கும் சாட்சி கேட்க வச்சிங்க, இதுவரைக்கும் இந்த ஊழியத்தில் தாழ்மைப்படும் போது அநேக இடத்துல கொண்டு போய் நடத்துனீங்க. இன்னும் நடத்துங்க. எதிர்பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. இம்மட்டும் நாங்கள் ஜெபித்து கடந்து போகிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம் கலந்து கொண்ட தொலைக்காட்சியில பார்க்கிற, யூடியூப்ல லைவ்ல இணைந்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களோடும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க இரக்கம் பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.